இப்போ நான் எனக்கு இது ஒரு ஆசையா இருக்கு ஜித்து. இந்த ஒரு விஷயம், ஒரு குட்டி விஷயம் மட்டும் எனக்கு நிறைவேறினா போதும் அப்படின்னு, ஏதாவது ஒரு சின்ன ஆசை ஏதாவது இருக்கா சார்? இருக்கும். எனக்கு சட்டுன்னு கேட்டா ஞாபகத்துக்கு வரல. இருக்கும். ஏதாவது இருக்கும். ஒரு இப்ப ஏதாவது சாப்பிடணும் அந்த மாரி எதுவா அது மாரி பெரிய சாப்பாட்டு கிரேவிங் எனக்கு இல்ல. நான் பசிக்கு சாப்பிட்டே பழகிட்டனால, சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் திருப்பதி போனா லட்டு சாப்பிட மாட்டேன். திருநெல்வேலி போனா அல்வா சாப்பிட மாட்டேன். என்னங்க சார் இது? அவ்வளோதான். நான் அந்த மாரி போறதே அதுக்கு நான் தான். கொஞ்சம் ஒரு மாரி நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டேன். எப்பவாவது எனக்கு என்னைக்காவது இப்ப நம்ம நைட் ஷோ ஏதாவது படம் பார்ப்பேன். இல்ல ப்ரிவ்யூ பார்ப்பேன். இப்ப சத்யம் தியேட்டருக்குலாம் ஏதாவது படம் போய் நைட் அது 7 டூ படமே 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 9:30 10 மணி ஆயிடுச்சுன்னா, நைட்ல ஒரு மாரி முந்தி சொன்ன மாரி இந்த பாடரகம் வித்து வயிறு மாளிகை, நான்வெஜ் சாப்பிடணும்னா, வெஜிடேரியன் சாப்பிடணும்னா முருகன் இட்லி கடை, அப்படி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இருந்தா சாப்பிட்டு வருவேன். ரொம்ப சாப்பாட்டு கிரேவிங்கிறது எனக்கு கிடையாது. வீட்லயே அப்படிதான். எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்க 5 பேர் மொத்தம் 3 அண்ணன் தம்பி, என்னோட தங்கச்சி. நான் ஒருத்தன் தான் இது வேணும்னு எதுவுமே அடம் பிடிக்க மாட்டேன். காலைல இன்ஃபாக்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கவே மாட்டேன். காலைல அப்படியே வீட்ல வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு, அது எங்க வீட்ல வந்து கருப்பட்டி காப்பி தான். ஓகே. இந்த சுகர் நீங்க போட்டு திருநெல்வேலின்றனால திருநெல்வேலின்றல கருப்பட்டி காப்பி குடிச்சிட்டு அப்படியே காலேஜ் போயிருவேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்ச உடனே கேன்டீன்ல போய் ஒரு டீ, சிகரெட் இப்படி போகும். மத்தியானம் லஞ்ச் மட்டும் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளிய நடந்து வந்து கார்னர்ல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. சின்னதா ஏதாவது ஒரு ஒரு புளி சாதம், தயிர் சாதம் அப்படியே ஏதாவது சாப்பிட்றோம் அவ்வளோதான். அப்பவே பெருசா சாப்பாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டேன். அது பின்னாடி சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னா, நெறைய நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். சாப்பிட முடியாதுங்க. பட்டினி கிடந்திருக்கேன். எனக்கு சாப்பாடே கிடைக்கல. ஸோ, அப்படியெல்லாம் வந்து அது மாரி டைரக்டர் ஆகியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது நான் பல பேட்டிகள்ல சொல்லிட்டேன். ஆமாங்க. யாருமே வந்து டைரக்டர் ஆகி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. நான் முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் குடுத்துட்டு, 2வது படம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நான் பேசினேன் இப்பலாம்ன்ற ஒரு படம் பண்ணி, பல நாட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்குள்ள நான் ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன். அந்த ஃப்ளாட் அடகு போயிடுச்சு. அந்த கார் அடகு வச்சாச்சு. கார எடுக்கிறதுக்கு வழி இல்ல. அப்போ பல நாட்கள் பண்ணி கிடந்திருக்கேன். என் கூட இந்த பாவா லட்சுமணன் நடிச்சிட்டு இருக்கான்ல. ஆமாங்க, ஆமாங்க. அவன் என் கூட தான் இருந்தான். என்னோட பெர்சனல் அசிஸ்டன்ட் தான் அவன். அவன நான் தான் மேனேஜர் ஆக்கி, அப்புறம் அப்படியே நடிகரா வந்து இன்னைக்கு இதா இருக்கான். அவன்ட்ட கேளுங்க, அவன் அதெல்லாம் சொல்லுவான். பல நாட்கள் டைரக்டர் பட்டினி கிடந்திருக்காரு அப்படின்னு.